அடடா இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு சிக்கன் 65 ஓவன் இல்லாமல் அப்படியே முழு கோழியை அருமையான மெத்தட்ல குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி சட்டுன்னு இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா உதிராம இந்த பக்கத்துல செஞ்சு பாருங்க. இப்போ இது பண்ணுறதுக்காக 50 மில்லி அளவுக்கு வந்து கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா திக்காக அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், இது கூடவே 1/2 டீஸ்பூனை விட கம்மியாக சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது சிக்கன் 65 நல்ல சாஃப்டா இருக்கும். இது கூடவே 1/2 லெமனை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். அதோடைய விதையை மட்டும் எடுத்துட்டு சாறு வந்து சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்க்கும் போது நல்லா புளிச்சுக்கிட்டு அந்த சிக்கன் 65 எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் வேகும்போது. லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் இதுல வந்து தண்ணி சேர்க்க வேண்டாங்க. அப்படியே வந்து மசாலாவை நல்லா திக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிரில் உள்ள ஈரப்பதமே போதும். இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மசாலா ஒட்டாமல் போயிடும். அதனால இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உடனே பொரிச்சு எடுக்கிறதுனா இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு மட்டும்தான் சேர்க்க போகிறேன், கார்ன்ஃப்ளவர் சேர்க்கல. இப்போ இந்த பக்கத்துக்கு நல்லா திக்காக நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கோழி. முழு கோழி எப்போ வாங்கினாலும் 1.5 கிலோ 1.25 கிலோ எடுத்துக்கோங்க. 2 கிலோ எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிக்கன் 65 செய்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் 1லேருந்து 1.25 கிலோ இல்லைனா 1.5 கிலோவுக்குள்ளே நீங்கள் வந்து கோழியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து முழு கோழி வேகிறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா பஞ்சு பஞ்சாக நல்லா வெந்து வருங்க. இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்காக சொல்கிறேங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ அளவுக்கு எடையுள்ள கோழி எடுத்திருக்கேன். கோழியில் உள்ள மேல் தோலெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா முழு கோழியை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குடஞ்சு நல்லா பைப்பில் வந்து டேப்பை வந்து நல்லா திறந்து விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மசாலாவெல்லாம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா தான் இந்த கோழிக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு மசாலாவை எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா அழுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கீரல் போட்டிருக்க இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோம். இதை வந்து நீங்கள் முதல் நாள் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து மறுநாள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக டைம் கிடச்சா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாவெல்லாம் அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க மசாலா இந்த முழு கோழிக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட மிச்சப்படலை. கோழியில் நல்ல மசாலாவெல்லாம் தடவுனதுக்கப்புறம் இதை வந்து 2 மணி நேரத்துக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதாவது ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் இந்த மசாலா வந்து அந்த கோழி கூட நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோங்க, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 மணி நேரம் கழிச்சிட்டு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. அந்த வீடியோ கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். கோழியை வந்து நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது நல்ல ஹீட்டாக இருக்கணும். நல்ல அனர்ப்பாக இருக்கிற அளவுக்கு நல்ல ஹீட்டானால் தான் இந்த முழு கோழி வேகும். கோழியை சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிடாதீங்க, ஹையில் வச்சுட்டே நீங்கள் வந்து இதை பொரிச்சு எடுக்கணும். சிம்மில் வச்சிட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயை தான் குடிக்கும். அதனால ஹையில் வச்சுட்டே இதை வந்து நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக அந்த கோழியில் வந்து அந்த ஈரப்பட்டுச்சுன்னா டப்பு டப்புன்னு தெரிக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து பொரிச்சு எடுங்க. இதுக்காக நம்ம வந்து ஓவன்லாம் தேடணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஓவன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர்கிட்ட ஓவன் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எண்ணெயிலே பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெயிலேருந்து சிக்கனை வந்து எல்லா சைடும் கொஞ்சம் கவனமாக பார்த்து திருப்பி வேக விட்டிங்கன்னா எல்லா சைடுமே ஈவனாக வெந்து வருங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து இதை திருப்பி விடுங்க, கையில் வந்து தெரிச்சிடாமல். இது போல் 2 கரண்டி வச்சு எல்லா சைடுமே நல்லா வேக விடுங்க. அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா வெந்து வரும். கலர் பாருங்கள் எப்படி பொன்னிறமான கலரில் எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. நம்மளுடைய சிக்கன் 65 சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கத்தில் மசாலா சேர்த்து நீங்கள் வந்து சிக்கன் 65 செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா லீவில் வந்து குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த முழு கோழியை பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப குசியாயிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் மேலே வந்து கொஞ்சமாக லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்குவத்தில் நீங்கள் சிக்கன் 65 செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பாருங்கள் எப்படி பிச்சு காட்டுற எவ்வளோ சாஃப்டாக டக்குன்னு பிஞ்சு வருது. இது தாங்க பக்குவம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ்.